அவதூறான கருத்துக்களுடன் தன்னை பற்றி மாதம்பட்டி ரங்கராஜ் அறிக்கை வெளியிட்டதாக ஜாய் கிறிசல்டா குற்றச்சாட்டியிருக்கிறார். மகளிர் ஆணையத்தில் இன்று ஜாய் கிறிசல்டா, மாதம்பட்டி ரங்கராஜ் உள்ளிட்டோர் நேரில் ஆஜராகியிருந்த சூழலில் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஜாய் கிறிசல்டா நோட்டீஸ் வழங்கியிருந்த நிலையில் நீதிமன்றத்துக்கு வெளியில் பிரச்சினையை தீர்த்துக் கொள்ள அணுகியதாக ரங்கராஜ் வெளியிட்ட அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, விவரம். வணக்கம். பிரபல சமையல் கலை நிபுணர் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து ஏமாற்றியதாக பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா காவல்துறை மற்றும் தேசிய மற்றும் மாநில மகளிர் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக ஜாய் கிறிசல்டாவுக்கு தடை விதிக்க கோரி மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பிரச்சனையை நீதிமன்றத்துக்கு வெளியே தீர்வு காண ஜாய் கிறிசல்டா தரப்பில் தன்னை அணுகியதாகவும், இந்த பிரச்சனையை சட்டப்படி எதிர்கொள்வதாகவும், நீதிமன்றத்திற்கு வெளியே தீர்வு காண ஒப்புக்கொள்ளப் போவதில்லை எனவும் மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பில் நேற்று தினம் ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக ஜாய் கிறிசல்டா தரப்பில் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு வழக்கறிஞர் நோட்டீஸ் ஆனது தற்போது அனுப்பப்பட்டிருக்கிறது. ரங்கராஜுக்கு எதிராக அளிக்கப்பட்ட புகார்கள் நிலுவையில் உள்ள நிலையில் தங்களது தரப்பில் அணுகியதாக பொய்யான ஒரு அவதூறு குற்றச்சாட்டை அவர் கூறியுள்ளதாக அந்த நோட்டீஸில் ஜாய் கூறியிருக்கிறார். இந்த அறிக்கையை மாதம்பட்டி ரங்கராஜ் 24 மணி நேரத்தில் திரும்ப பெற வேண்டும் எனவும், அறிக்கைக்கு மன்னிப்பு கேட்பதோடு தம்மை அணுகியவர்கள் யார் என்ற விவரங்களையும் ரங்கராஜ் வெளியிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. தவறும் பட்சத்தில் உரிமையல் குற்றவியல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் இந்த நோட்டீஸின் மூலமாக ஜாய் கிறிசல்டா தரப்பில் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.